ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. கடந்த 2 நாட்களாக நாம் திருவேற்காடு கருமாரியம்மன் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் அவளுடைய அருள் நிகழ்வுகளை தான் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். நாரதர் பாதாள லோகத்தில் இருக்கும் நாகலோகத்தில் கருணாகமாக உரையும் கருமாரியம்மை திருவேற்காட்டில் உரைகின்றாள் என்று கூற, அதை கேட்டு நாகலோகத்து நாகங்கள் அனைத்தும் திருவேற்காட்டுக்கு வருகை தந்தன. அன்னை கருமாரியை வணங்கியன. பஞ்சபூதங்களே ஐந்தலை நாகமாக அன்னைக்கு தலைக்கு மேலே குடைபிடிக்கும் காட்சியைக் கண்டு அதிசயித்து போனன, பிரமித்து போனன. நாகங்களுக்கு தலைவன் நாகராஜன். செங்கன் என்ற கருநாகன் மகேஸ்வரனுக்கு குடையாக இருக்கின்றது. பத்மன் மகாபத்மன் இரண்டும் சிவனின் காதணிகளாக விளங்குகின்றன. வாசுகி என்ற பாம்பு பரம்பொருளின் மீது தவிழும் பூணூல். இதுபோன்று கொடிய நாகங்களே இறைவனுக்கு அணிகலனாக இருக்கும் புண்ணியத்தை பெற்றிருக்கின்றன. சக்தி தேவி எல்லாம் வல்லவள், எங்கும் எதிலும் நிறைந்திருக்கின்றார். அவளே ஆக்கல், காத்தல், அழித்தல் போன்ற 3 தொழில்களையும் மூலதேவதையாக இருந்து நிகழ்த்துகின்றார். மிகுந்த பராக்கிரமசாலியான வரமளிக்கும் மகாமாரி, மகாமாயி, மகாசக்தி, கருமாரி எல்லாம் அவளே. இவள் சூரனை வதம் செய்ய முருகப்பெருமானுக்கு வேலாயுதம் கொடுத்த திருவேற்காடு மாரியம்மன். திருவேற்காடு அருகில் 1 மைல் தூரத்தில் இருக்கும் சிவன் கோவிலில் வேதபுரீஸ்வரர் வேர்க்கண்ணியம்மை காட்சியளிக்கின்றார்கள். வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு கிணறு இருக்கின்றது. அது வேலாயுத தீர்த்தம் என்று பெயர். தண்ணீர் வெண்ணிறமாக பால் போல் இருக்கின்றன. அதை பிணி உள்ளவர்களுக்கு கொடுத்தால் உடனே வியாதி குணமடைகின்றது. கலியுகத்தில் கலியின் கொடுமையை நீக்கி கருணை நெறியை வளர்க்க அன்னை கருமாறி எடுத்த பல்வேறு உக்ர வடிவங்களே சமயபுரத்து மகமாயி, பாளையத்து பெருந்தேவி, படவேட்டு அம்மை போன்றவர்கள். இவள் உக்ர வடிவம் கொண்டு சூலத்தை கையில் ஏந்தி உடுக்கையை அடித்து முத்துக்களை வீசி எறிவார். அது அகிலத்து மாந்தர்களை நடுங்க வைக்கும். இந்த அன்னை வெல்வேல மரத்தின் கீழே அமர்ந்திருக்கின்றார். அருட்பெரும் ஜோதியே, அன்னபூரணியே, அகிலாண்டேஸ்வரியே, ஆதியே, அபூர்வ சிந்தாமணியே, கருணை கடலே, இந்த பிறவி எடுத்து உன் பாதம் பணியவே என்னை அருள் புரியும்மா என்கின்றார் ஞானசம்பந்தர். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் இருப்பது நீரு, செந்துவர் வாயுவை பங்கன் ஆலவாயன் திருநீரே என்கின்றார் ஞானசம்பந்தர். திருவேற்காட்டு கோவிலிலே சாம்பலைத்தான் முக்கிய பிரசாதமாக அளிக்கின்றார்கள். மாட்டு சாணத்தை காய வைத்து தீயிலிட்டு வெந்து வெண்ணிறமாக பூத்து நிற்கின்ற சாம்பலே திருநீர். வேர்க்காடாயிற்றே, அதனால்தான் சாம்பலாக இருக்குமோ? உள்ளத்தில் உள்ள கருமையை போக்கி வெள்ளை மனமாக்க வேண்டும் என்ற தத்துவமே நெற்றியில் சாம்பல் பூச அடிப்படை காரணம். சக்தி பீடங்களில் குங்குமம் தான் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆனால் திருவேற்காடு சக்தி பீடத்தில் சாம்பல் தான் முக்கிய பிரசாதம். இவள் வினை தீர்க்கும் வித்தகி, மூல சக்தியே கருமாரி. அந்த ஆதிசக்தி தான் திருவேற்காட்டில் கருமாரியாக வருகின்ற அடியவர்களுக்கு அபயம் அளிக்கின்றார். தேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் முக்கியத்துவத்தை பார்ப்போமேயானால், தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஈசன் திருமண கோலத்தில் அகத்திற்கு காட்சியளித்தார். நான் மறைகளும் வெல்வேல மரங்களாய் நின்றதால் வேற்காடு நாளடைவில் வேற்காடாயிற்று. அசுரர்களை அழிக்க புறப்பட்ட முருகனுக்கு தேவ பசுவான நந்தினியின் பாலால் அபிஷேகம் செய்தனர். அந்த பாலே பாலாறாக மாறி பாலியாறு என்று பெயர் பெற்றது. அதன் கரையில் இருப்பதுதான் இந்த ஸ்தலம். விஷம் தீண்டாத ஸ்தலம் இது. 100 மலர்களால் ஈசனை பூஜை செய்ய விரும்பிய திருமால் ஒரு மலர் குறைந்ததால் தன் கண்ணையே எடுத்து பூஜித்தார். அப்போது அவர் இரத்தம் இந்த ஸ்தலத்தில் சிந்தியதால் நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் இங்கு விஷம் தீண்டல் இருக்காது என்று உரைத்தார். அதனாலேயே இது விஷம் தீண்டாத ஸ்தலம் என்றானது. இந்த தலத்து பாலாம்பிகை முருகனுக்கு சூரபத்மனை அழிக்க வேல் வழங்கினார்.
அந்த வேளால் குமரன் இங்கு தோற்றுவித்ததுதான் வேலாயுத தீர்த்தம். யசோதையின் வயிற்றில் பிறந்தவள் தான் இந்த ஸ்தல தேவி. தேவகியின் வயிற்றில் உதித்த கண்ணனும் இந்த தேவியும் இடம் மாறியதால் இந்த தேவி கருமாரி என்று அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலில் முதல் பூஜை வலம்புரி விநாயகருக்கு. தன்னுடைய தங்கையை காண வந்த திருமால் ஸ்ரீனிவாசராக இந்த ஸ்தலத்திலேயே அருள் புரிகின்றார். வைகாசி விசாகத்தன்று கருட சேவை நடைபெறுகின்றது. இந்த ஸ்தலத்தில் உள்ள புற்றை சுற்றி வணங்கினால் நாகதோஷங்கள் அகலும் என்று சொல்கின்றார்கள். இந்த ஸ்தலத்து வேப்பிலை மருத்துவ குணம் பெற்றது. பிரகாரத்தில் விட்டிருக்கும் மரத்தாலான கருமாரிக்கு பணமாலை சாட்டினால் கடன் தொல்லை நீங்கும் என்று சொல்கின்றார்கள். பௌர்ணமி நாளில் 108 சுமங்கலி பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்கின்றார்கள். கருவறையில் விட்டிருக்கும் 4 கர தேவி சிவசக்தி. கீழே உடல் மறைத்து தலை மட்டுமே காட்டும் தேவி நாரணி. ஒவ்வொரு புத்தாண்டும் இரவு 12 மணிக்கு அன்னைக்கு அபிஷேகம், தங்கரத ஊர்வலம், மாசி மகத்தன்று கடற்கரையில் தீர்த்தவாரி, கோடி தீப ஜோதி நிகழ்ச்சி, அன்னதானம் என பல விசேஷங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தில். இந்த ஸ்தலநாயகி 16 செல்வங்களையும் அருள் புரிபவள். பேர்பட்ட திருவேற்காடு மாரியம்மனை துதித்து அவளை பற்றி இந்த உரையை இட்டோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தை பற்றிய செய்திகளில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி.